குட்டியா அவன் மட்டும் அவனை அப்படி வந்துச்சு அப்படியே விடும்
தம்பி அந்த பாஞ்சாலி தேசத்திலே பெண்ணாக பிறந்து அந்த பஞ்சநாயகர்களை மணந்து பாஞ்சாலி என்றும் துரோபதா என்றும் அந்த அம்மாவை போய் வெட்ட போறிய உனக்கு உனக்கு வகுத்துல மூளை வச்சு வைக்கிறாடா ஆண்டவன். நான் எங்கடா இஷ்டாடம் பத்து எலிங்க இன்னும் 5 எலி எடுத்து போடுறான். பெண்ணாக பிரிந்து அந்த பஞ்சவராயர்களை மணந்து பாஞ்சாலி என்றும் துரோபதா என்றும் 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 இன்னும் பல பேர் விட்டு வந்து நல்லா வீடு கும்பிடுறா. அதுக்கப்புறம் அப்புறம் கண்ணா கட்டுப்போம் மாராந்த கோயில் பிச்சை வஞ்சிக்கப்பட்டு சூது வகடையாடி நாடு நகர் அனைத்தையும் பறித்துக் கொண்டு உப்பு சட்டி வருவோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனமோ ஓராண்டு அஜ்ஞான வனம் கழித்து வந்தார் வாகத்தை கொண்டு தருவதாக சொன்னார். நம்முடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு 5 பேர்களும் அந்த காமிக வனத்திற்கு வந்து 12 ஆண்டு வனமோ 11 ஆண்டு வனம் 11 மாதம் 3 நாள் ஆகிவிட்டது. 3 நாள் கழிந்துவிட்டது. இந்த பொடிய காமிக வனத்திலே இன்னும் உணவு கிடையாது, அருந்த நல்ல ஜலம் கிடையாது, நல்ல உடை கிடையாது. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு வேறு வேலையில் என்ன திறமை செஞ்சோம். என்னுடைய அண்ணா யார் தெரியுமா தம்பி? என்னுடைய அண்ணாவாகிய கோபாலகிருஷ்ணனை அழைத்து, அண்ணா இந்த பொடிய காமிக வனத்திலே இவ்வளவு வேதனையோடு துன்பப்படுத்தி இருக்கிறோம் அண்ணா, இதற்கு ஒரு நல்ல உபாயம் தெரிவிங்க அண்ணா சொல்வதற்கு வார்த்தை தெரிவித்தா தெரியும். அப்படி என்று என்னை பார்த்து இதோ தெரிகிறது இந்த நச்சு பொய்கள் நீயோ புரட்சியாக மாறுவாய் சிறிய கணவன் சகாதேவன் குழந்தையாக மாறுவான். பிறகு என்னிடத்திலே வாய் எடுத்து அப்படி இருந்தாலும் தம்பி என்ன தெரியல உனக்கு செய்யப்பட்ட கூடனா தம்பியே இந்த கூட எதாவது செய்யப்பட்டதுன்னா முத்து கத்தினம் பவனம் சொல்லக்கூடிய தம்பி
அப்படி 9 நவரத்தின கற்களால் நெய்யப்பட்ட எப்படி இருக்குது பார்த்தாயா? அதே ஐயோ அவங்க சுத்தினாதான் சுத்துமா. அந்த கூட எப்படி இருக்குது? கூட சூப்பரா தான் இருக்குது. அது பார்க்கறதுக்கு 16,000 கண்ணு போகணும். ஆமா, நீயும் வீட்டுல வச்சுக்கிற பத்தி ஒரு கூட அது எப்படி அடித்தாரி போய் கொண்டாடி கம்மியாடி அடிக்குது ஒரு ராமத்துல போச்சுமா கம்பெனில. கொண்டாடி கூட எப்படி இருக்குது? பொன்னாடி கூட நல்லா தான் அது இருக்குது. வச்சுக்கிச்சுடா. எப்படி இருக்குது? நல்லா பார்த்து நம்ம வீட்டுல கூட எப்படி இருக்குது? எப்பேற்பட்ட கூட தெரியுமா தம்பி? எப்பேற்பட்ட தம்பியே இது நினைத்த கூடி இந்த கூடையா எப்படிப்பட்ட கூட இடிக்காதா? சுத்தம் சுத்தம் இல்லைன்னா நிக்கட்டும். நான் சுத்தனா சுத்தாது சுத்தாதே கம்பெனி சூட்டா இருக்குதா நீங்க பாரு இவாருமா பாரு ஆட்டுக்கு அம்மிஸ் பொறுமையா சொல்லு பொறுமையா செய்யறேன். நான் தொடத்துக்காக அடிப்பேன். பாரு நான் எப்ப மந்திரவாதி, பெரிய மந்திரவாதி. மேல் மலையாளம் போய் மேல் மலையாளம் போய் ஆமா எப்பேற்பட்ட மந்திரம் கத்து வந்துக்கிறேன். எப்படியாப்பட்ட மந்திரம் எப்படி மட்டும் பாரு. ஒரு ரவுண்ட் போட்டாச்சு. ஆமா பாரு அந்த ரவுண்டுக்குள்ள ஆமா கால் படம் உள்ள பார்க்கலாம். அதே தம்பி லாக் ஆயிட்டான். இதுக்கப்புறம் இந்த கோட்டை விட்டு வெளியே வாங்க நான் சொல்லாத பாரு வெளியே போனா அதுக்காக குழந்தைக்காரன் சொல்ல மறந்து சொன்னா அவன் வெளியே வந்துடலாம். சொல்ற மாதிரி சொன்ன வெளியே ஓடலாம். ஓ ஜிகி ஜிகி நைனா ஓ ஜிகி ஜிகி நைனா ஓ ஜிகி ஜிகி நைனா ஓ ஜிகி ஜிகி நைனா இப்பதான் வந்து நான் லைனுக்கு எனக்கு பொண்டாட்டி ஒண்ணு எனக்கு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி பொண்டாட்டி சேர்த்து அன்னி பட்டு போச்சா பொண்டாட்டி ஒண்ணு எனக்கு
பொண்டாட்டி ஒண்ணு எனக்கு புள்ள குட்டி ரெண்டு எனக்கு புள்ள குட்டி ரெண்டு சொல்ற மாதிரி சொல்றது தானே சொல்ல சொன்னேன். அது ஒண்ணு படிப்புல அம்மாக்கு அது படிப்புல மக்கு அதுல ஒண்ணு படிப்புல அம்மாக்கு அது ஒரு படிப்புல மக்கு பாட்டு சொல்றானுக்கு ரெடி ஆயிடுச்சிருப்பேன். கம்பெனி ஜெட்டி எடுத்துக்கோங்க அவங்க. ஜெய் ஐயும் கையும் ஒரு அடி ஆச்சுன்னா பீ மொத்தம் கை பட தழுவு மாறத போல அடிச்சு ஐயம் கையும் சவுன் மந்திரம் சொல்றா எப்படி சொல்லுங்க எப்படி கூட சுத்தத்து மாறா நீ சுத்த சரிம்மா ஆமா இந்த கூட யார் கொடுத்த கூட தம்பி அத்த கேட்கல கூடி வச்சு என்ன பண்ணாங்க அது யார் கொடுத்து போடுறது தம்பி அந்த சண்முக யாரு சொல்லக்கூடிய அந்த முருக பெருமான் எனக்கு பரிசாக கொடுத்து தம்பி இந்த கோடி வச்சுக்கணும் தம்பி இந்த கூடி எடுத்துக்கணும் எங்க அண்ணன் கோபாலக்கரனை பார்க்க போவோம் அப்படியே போகலாமா
உங்களுடைய பொற்பாத கவனங்களுக்கு கங்கா பாஞ்சாலி அநேக கோடி வந்தனம் செய்தேன். என்னுடைய பாலார விட்டத்தை ஆதாரமாக சேவித்தபடியால் அண்ணா அண்ணா அவன் என்னை பற்றி தூக்கி ஊறிய அங்கே பார்த்திருந்தால் சட்டை குடை பிடித்து இது கண்ணில்லாதவன் திருதராட்டினர் பெற்றிருக்கிறார். துரியோதனன் அவனுடைய தம்பியாகப்பட்ட துச்சாதனை விடுத்து அண்ணா அந்த 60,000 சீரி என்னை ஆன்மீகம் போன்ற என் கூந்தலை பற்றி இழுத்து அம்பலம் என்று சொல்லக்கூடிய 60ஆம் படி ஏற்றி தகாத வார்த்தையால் பேசி என் ஆரையை கலைந்தான் அண்ணா. அப்படி இருக்கும் பொழுது அங்கு அமர்ந்திருந்த குரு பெரியோர்கள் யாருமே என் மானத்தை காப்பாற்ற வரவில்லை. அவர்கள் தான் வரவில்லை என்றால் என் பக்தாவாகிய 5 பேர்களும் என்னை காப்பாற்ற முன்வரவில்லை. ஆமாண்ணா. அதன் பிறகு நான் உங்களுடைய திருநாமத்தை எப்படி அண்ணா உச்சரித்தேன் தெரியுமா? அண்ணா கோவிந்தா ஒற்றை சமைத்தகிரி கோவிந்தா என்று உங்களுடைய திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் எனக்கு மாறாத துணிகளுக்கு என் மானத்தை காப்பாற்றினா. அப்படி இருக்கும்போது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை நகைக்கும்படி ஏனமாக தங்கா வாழ்வாய் என்று வாழ்கிறேன். ஆமாண்ணா. அண்ணா இந்த கொடிய பாலை வளத்தை சோலை உருவாக்க வேண்டும் என்றால் அசிராபுரத்திலே எப்படிப்பட்ட பொருள் இருக்கிறது? எப்படிப்பட்ட பொருள் அண்ணா?
சென்னல் சொல்லக்கூடிய 3 நிலத்திலே விளையக்கூடிய தன்மை படைத்த சென்னல் அஸ்தினாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படியா? ஆனால் உனக்கோ காலங்களும் தெரியும், நன்றாக தெரியும். இப்ப நேரத்திலே காலங்கள் வந்து ஆமா. 12 வருட காலகட்டத்திலே இருக்குது. இப்பொழுது 11 அக்வாடி சேனைகளை கூட்டிக் கொண்டு துரியோதனன் ஆமா காலகம் முழுவதும் பார்த்து சென்றிருக்கிறார். இப்பொழுது அனைவரையே பாதுகாதி மட்டும் தெரிந்திருப்பார். அப்படியா? காலங்களை எடுத்து புரியாக உரைத்து அதற்குண்டான பரிசாக சென்னல் என்று சொல்லக்கூடிய தானியத்தை பெற்று வந்தால் இன்று விதைத்து நாளை முளைத்து நாளை பருதலும் அதுபடிக்கு வரக்கூடிய தன்மை படைத்த சென்னல் அஸ்தினாபுரத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்படியா? அதனால் செல்வர்களாயா அப்படியா? தம்பி கொச்சி மலை வேப்ப மாட்டேன். கொச்சி மலை வேப்ப மாட்டேன். என்ன சொல்லு தம்பி? கொச்சி மலை வேப்ப மாட்டேன், கல்பட்டை முள்பட்டை மாட்டேன். விடுகாது தம்பி தாம் கயிறு கல்பட்டை முள்பட்டை வேப்பட்டை மட்டை தம்பி எதுக்கு எங்க ஊர் பக்கம் வந்தியா? வந்தேன் தம்பி. என் பாடிட்டு வந்தியா? வந்தேன். என் பாடி என்ன கவுரு தம்பி ஒரு வச்சிருக்கிறது மக்களுக்கு அவர் குத்துட்டு பாடி பானையில உரி கட்டிட்டு கீழே பார்த்துருந்தா உரிக்கு அவர் அத்தனை மூக்கு மேல மீது பாடி மூக்கு மேல 38 தை போடுங்குது. பார்த்து குத்தாதவங்க வந்து மகிமான் இல்ல வந்து எலி கட்டிச்சு பாடி நல்ல கண்ணி மொந்த பாடி கீழே வச்சு மோர் பழம் மேல வச்சிட்டா. பாடி மேல கட்டா அவன் மோர் பழம் மேல வச்சு மோர் வாசனை எலி வந்து கட்டி பிடிச்சி மேல மாட்டுக்கு ஆட்டுக்கு வச்சா என்ன பண்ணும்? 2 மாடி ஆடுதுன்னா அந்த வாசனைக்கு வந்து மாட்டு பழம் தம்பி அப்படி இருந்தாலும் இந்த கூடல என்ன தெரியுமா இருக்கு? இந்த
மாதிரியா கண்டாங்க மருந்து கொண்டு இருக்கியா வீட்டுல யாராவது அப்படி வைத்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு சரி அவர் மருந்து எனக்கு தெரியும் அப்ப நான் கூட்டு வர போய் பார்த்து எப்படி